இஸ்லாமிய பெண்கள் வேலைக்கு போகலாமா? பெண்கள் வேலைக்கு போகிறத பொறுத்தவரையிலையும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த சிரமத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் சுமத்தலை. எந்த அளவுக்கு சுமத்தலைன்னு சொன்னால், பெண்கள் அவங்களுக்காண்டி சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு ஆணை பொறுத்தவரையிலையும் அவனுக்கு பொருளாதார ரீதியிலான சுமை நிறைய இருக்குது. அவனுக்காக அவன் சம்பாதிக்கணுங்கிறது ஒன்று, அவன் பெற்றோருக்காக அவன் சம்பாதிக்கணுங்கிறது இன்னொன்று, அவன் கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கணும்னு ஆண் மீது பொருளாதார சுமைகள் அவ்வளோ இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலையும் பெண்களுக்கு தனக்காக கூட அவங்க சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியான ஒரு சுமையை இஸ்லாமிய மார்க்கம் சுமத்தலை. திருமணத்திற்கு முன்பு வரையிலையும் அந்த பெண்ணுக்கு உண்டான பொருளாதார செலவினங்கள் அனைத்தும் அவருடைய தந்தையை சார்ந்தது, அந்த பெண்ணை சார்ந்தது கிடையாது. தந்தைகிட்ட தான் எல்லாம் கேட்பான். உன் மகளுக்கு நீ சாப்பிட கொடுத்தியா, உன் மகளுக்கு நீ உடுத்த கொடுத்தியா, உன் மகளுக்கு ஒழுங்காக பொருளாதார தேவையை நிறைவேற்றினியான்னு சொல்லி கேட்குறதெல்லாம் யாரை? தந்தையை கேட்பான். திருமணத்திற்கு பின்பு அவ்வளவு கொஸ்டினும் அப்படியே புருஷனுக்கு வந்துடும், கணவனுக்கு வந்துடும். உன் மனைவிக்கு நீ சாப்பிட கொடுத்தியா, உன் மனைவிக்கு உடுத்த கொடுத்தியா, உன் மனைவியை பொருளாதார தேவையை நிறைவேற்றினியாங்கிற கேள்வி. அப்போ திருமணத்திற்கு முன்பு வரையிலையும் அவள் தந்தையின் பொறுப்பில் இருக்கிறார், தந்தை தான் முழு பொறுப்புதாரியாக இருக்கிறார். திருமணத்திற்கு பின்பு கணவனின் கீழே கணவன் தான் முழு பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டு நிலை தானே. இதற்கு இடையில் அந்த பெண் தனக்காக கூட சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியத்தை, ஒரு சுமையை மார்க்கம் சுமத்தலை. பொருளாதார சுமை ஆண்களை சார்ந்தது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசாய், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்களாக இருப்பார்கள். பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின், ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். குடும்பத்தில் நிர்வாகம் பண்ணுறது யார்? ஆம்பளை தான் நிர்வாகம் பண்ணணும், ஆண்கள் தான் நிர்வாகம் பண்ணணும்னு ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னா, ரெண்டு காரணம். பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்திருக்கிறான். ஆணுக்கு ஒரு உயர்வு இருக்குது, ஆணுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த காரணத்தினாலையும் ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்கள் தான் தங்களது பொருளாதாரத்தை செலவிடுகிறார்கள் என்கிற காரணத்தினாலையும். பொருளாதார செலவுங்கிறது யாரை சார்ந்தது? ஆணை சார்ந்தது, அது பெண்ணை சார்ந்தது கிடையாது அப்படின்னு மார்க்கம் சொல்லிருச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவனினுடைய ஹக்கு, கடமையை பற்றி சொல்லும்போது, நீ சாப்பிட்ற மாதிரி உன் மனைவிக்கு நீ சாப்பிட கொடுக்கணும், நீ ஆடை உடுத்துவதை போல உன் மனைவிக்கு நீ ஆடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் ரசூல்லா நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த பொருளாதார சுமை பெண்களுக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறங்கிற டாப்பிக்கே இல்லை. இப்போ வேலைக்கு எதுக்காக வேண்டி போகணும்? பொருளாதார ரீதியான கடமைகள் இருந்தால் தானே சம்பாதிக்கிறதுக்குன்னு போக வேண்டியது வரும். பெண்களுக்கு தான் அந்த கடமையே மார்க்க வைக்கலையே. உங்களுக்கு கொஸ்டினே கிடையாது, நீங்கள் உன் தந்தைக்கு ஏன் கொடுக்கல, உன் தாய்க்கு ஏன் நீ கொடுக்கல அப்படின்னு நல்லா கேட்க மாட்டான். உனக்கு ஏன் நீ சம்பாதிக்கலன்னு கூட பெண்ணை நோக்கி கேள்வி கிடையாது. பெண் சார்ந்த பொருளாதார ரீதியிலான கேள்விகள் எல்லாமே யாருக்கு? ஆணுக்கு தான். நீ ஏன்பா அவளுக்கு கொடுக்கலன்னு தான் தந்தைகிட்ட கேட்பான் அல்லது கணவன்கிட்ட கேட்பான். அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது பெண்கள் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் முதலாவதாக இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு புரியணும். ரெண்டாவது என்னென்னா, சரி இப்போ ஒரு பெண்கள் வந்து சுயமாக வேலை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க, அவங்களுக்கு அது மார்க்கத்தில் எந்த சுமையும் இல்லை, ஆனால் அவங்க விரும்புகிறாங்க. விரும்பினா சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டால், விரும்பினா பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம், தப்பு கிடையாது. பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது அது ஆணின் மீது சுமத்தப்பட்ட சுமையாக இருந்தாலும் திரட்டுவதற்குரிய அனுமதி பெண்களுக்கு உண்டு. பெண்களுக்கு அதில் தடையெல்லாம் இல்லை. நீங்கள் பொருளாதாரத்தை திரட்டக்கூடாது அப்படின்னு தடையெல்லாம் இல்லை. ஒரு பெண்ணு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று விரும்பினால் திரட்டுறதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை, திரட்டலாம். ஆனால் அதுக்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறையை அவங்க பேணினால் பொருளாதாரத்தை திரட்டுறது தப்பு கிடையாது. இப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்ன ஒழுங்குமுறையை சொல்லுது? வியாபாரத்துக்குன்னு பொதுவாக ஒழுங்குமுறைகள் இருக்கும், அது தனி. வியாபாரம்னா என்ன? வட்டி தவிர்க்கப்பட்டிருக்கணும், கொடுக்கல் வாங்கல வெளிப்படையாக இருக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, நிறைய இருக்குல்ல, அது எல்லாமே அவங்களுக்கும் வந்துடும். அதை போக பெண்ணுங்கிற காரணத்தினால சில கூடுதல் ஒழுங்குமுறைகள் வரும். இப்போ நபிகள் தான் சொன்னாங்களா, யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடையும் தனித்திருக்கக்கூடாது, அந்நிய ஆணு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்கக்கூடாதுன்னாங்க. இது ஆணுக்கும் உரிய அறிவுரை, பெண்களுக்கும் உரியது. இப்போ அலுவலகத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் அப்படியான ஒரு நடைமுறைலாம் இருக்குது. இப்போ அலுவலகத்தில் போய் வேலை பார்க்கும்போது ஒரு அந்நிய ஆணோட தனித்திருக்கும்படியான சூழல் வருதுன்னு வைங்க, அப்போ அவங்க வேலை பார்க்குறது தப்பாக போகுது. அப்போ இப்படியான சூழல் ஒரு ஆண் அலுவலகத்தில் வேலை பார்ப்பதை பொறுத்தவரையிலையும் அவன் அப்படியான சூழலை தவிர்த்து கொள்ள முடியும். பெண்களை பொறுத்தவரையிலையும் அவங்க அந்த மாதிரியான சூழலை தவிர்த்து கொள்ள இயலாது. அப்போ பெண்கள் வேலைக்கு போகிறதுல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய பல ஒழுங்குமுறைகள் மீறப்படுவதை நம்ம பார்க்கணும். அவங்க வீட்டில் இருந்து கொண்டு ஏதேனும் ஹலாலான வழிமுறையில் பொருளாதாரத்தை திரட்டுறாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க,
ஒரு 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 டெய்லரிங் பண்ணுறாங்க, அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன கைத்தொழில் பண்ணி அந்த பொருளை விற்று வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அது தனி. அது அந்த தொழில் ஹலாலாக இருந்தால் போதுமானது. மார்க்கம் சொல்கிற ஒழுங்குமுறையை பேணிக்கணும். இது அல்லாமல் வெளியில் போய் வேலை பார்க்கும்போது, இந்த அலுவலகம் அல்லது ஒரு கம்பெனி, ஒரு கடை அப்படின்னு வேலை பார்க்கும்போது என்ன வருதுன்னா, குறைந்த எண்ணிக்கையில் கரெக்டாக இருந்தால் கூட பெரும்பாலும் அது தப்பான ஒரு பாதையில் அவங்களை கொண்டு போய் விடுவதற்கு ஒரு காரணமாக அமையுது. தவறான தொடர்புகள் ஏற்படுகிறது, அந்நிய ஆணுடனான தொடர்பு ஏற்படுது, அந்நிய ஆணோட தனித்திருக்க வேண்டிய சூழல் வருது. குர்ஆனை பொறுத்தவரையும் பெண்களுக்கு அது உபதேசம் பண்ணுது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அது சொல்லுது. என்ன? யா நிசா நபி, நபியின் மனைவியரே, லஸ்துன்ன காஹதி மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போல் கிடையாது. இனி தகைத்துன்ன ஃபலா தஹ்லஅன பில் கவுல், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்தா அந்நிய ஆண்கள்கிட்ட குறைஞ்சி பேசாதீங்கன்னு குர்ஆன் சொல்லுது. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியருக்கு. உம்மஹத்துல் முஃமினீன், அவங்களாம் நமக்கு தாய், நமக்கு தாய் மாதிரி உள்ள அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியருக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்நிய ஆண்கள்கிட்ட குறைஞ்சி பேசக்கூடாது. இதுதான் ஏனைய பெண்களுக்கான அறிவுரையும். வேறு வேறு நபிமொழிகளை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிடுறாங்க. கத்தபல்லாஹுல் இப்னி ஆதம ஹல்லம் மினஸ் ஸினா, ஆதமுடைய மக்களுக்கு அல்லாஹ் விபச்சாரத்தின் ஒரு பங்கை விதித்து வைத்திருக்கிறான், அது சந்தேகமே இல்லாமல் அவன் அதை அடைந்தே தீருவான் அப்படின்னு சொல்லும்போது, நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான வார்த்தைகளை பேசுவது, இச்சையை தூண்டும்படி பேசுவது, குழந்தை இதெல்லாம் தப்பான பேச்சுக்கள் பேசுவதை மார்க்கம் நாவு செய்கிற விபச்சாரம்னு சொல்லுது. அப்போ அந்நிய ஆண்கள்கிட்ட குழஞ்சி பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாதுன்னு இருக்கும்போது, இந்த வியாபாரம்னு போகும்போது என்ன ஆகுது? வெளியில் போய் அலுவலகத்தில் போய் வேலை பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஆண் பெண் தனிமை ஒன்று ஏற்படுது, ஆண் பெண் தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அதுபோக இவங்க குழந்தை ஆண்கள்கிட்ட எல்லாம் குழஞ்சி பேசக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அந்த தொழில் நிமித்தமாக, அவங்க அலுவல் செய்யக்கூடிய காரணம் நிமித்தமாக அப்படியான சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று தானே. ஒரு ஆணும் பேசக்கூடாது தான், ஆனால் இப்படியான சூழலில் ஒரு ஆண் அதனை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது. அதனால் ஏற்படுகிற கேடு குறைவாக இருக்கு. பெண்கள் வெளியில் போய் அலுவலகம் போய் பணி செய்யக்கூடிய அந்த சூழலில் ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடைபெறுவது ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், பெண்கள் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் வேலைக்கு போகணும்? அதான் சம்பாதிக்கிறதுக்கு தந்தை இருக்கிறாங்க அல்லது கணவன் இருக்கிறாரு. வளர்ற வரையிலையும் தந்தை, திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவன் அப்படின்னு இருக்கும்போது அவங்க சம்பாதிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? தனக்காக கூட அவங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால், திருமணத்தை ஒட்டி கூட பாருங்கள், எந்த செலவையாவது பெண்கள் மீது மார்க்கம் சுமத்துச்சா? நீ கல்யாணம் பண்ணும்போது இவ்வளவு நகை போட்டிருக்கணும் மார்க்கம் நிபந்தனை போட்டுச்சா? ஒன்றுமே இல்லை. மார்க்கம் அப்படித்தான் லிபரலாக தான் வச்சிருக்குது. எந்த சிரமமும் இல்லாமல் தான் திருமணத்தை வைத்திருக்கிறது. நம்ம சமுதாயம் தான் திருமணத்தை சிரமமாக ஆக்குது. மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் திருமணத்தை ஒட்டி பெண்ணுக்கு எந்த செலவும் கிடையாது. விருந்துன்னு எடுத்துக்கிட்டு அதுவும் மணமகனை சார்ந்தது, மகர்னு எடுத்துக்கிட்டு அதுவும் யாரை சார்ந்தது? நீ தான் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும், மகர் கொடுக்கணும், நீ தான் விருந்து போடணும். எல்லா பொருளாதார செலவையும் ஆணுக்கு தான் மார்க்கம் சுமத்துது, பெண்களுக்கு எந்த செலவும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இவங்க எதுக்காக வேண்டி சம்பாதிக்கணும்? மார்க்கத்தின் ஒழுங்குமுறைகளை மீறி போகின்ற பொழுது அது தவறான ஒரு பாதைக்கு போகும்போது நம்ம கவனமாக இருக்கணுமா இல்லையா? குறிப்பிட்ட ஒரு சூழலில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அதை தவிர்த்து கொள்வது தான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கணும். அந்த காரியங்களை விட்டும் வெகு தொலைவில் இருப்பது தான் ஒரு ஈமானுக்குரிய ஒரு பண்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இந்த காலகட்டத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. வேலைக்கு போகிறதுனால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள், அதனால் ஏற்படக்கூடிய ஒழுக்கக்கேடுகள்லாம் ரொம்ப அதிகம். இதில் போய் நம்ம சமுதாயத்தை உள்ளுக்குள்ளே நம்ம அனுமதிப்போமே ஆனால் அது நம்ம சமுதாயத்திற்குள் பல்வேறு விதமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதை தவிர்த்துக்கங்க. கரெக்டான ஒரு சூழலில் இருக்குது, கரெக்டாக அவங்க பண்ணுறாங்கன்னா அது தனி, அவங்க நம்ம குறை சொல்ல இயலாது. பெரும்பாலும் தவறாக போய் முடிகின்றதுனால அதுக்கு நீங்கள் அந்த பாதையை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம வேலை தொடர்பாக சொல்ல வேண்டிய ஒன்று.